என்னடா பப்ளிக் பிளேஸ்ல நம்ம ரெண்டு பேரும் இப்படி வரோமே யாராவது பார்த்தா எவன் பார்த்தா நமக்கு என்ன வா வா வேற ஷாப் போலாம் எதுக்குடா உள்ள என் கூடவே இருக்க வெளில இருக்கும் யார் இது எங்க அப்பன் தான் ஓ இன்ட்ரஸ்டிங் எங்க வா வா போலாம் வா ஏய் நான் வேணா ஏய் மாமா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி பார்க்கட்டுமா வந்துட்டோம் ஓ எங்க வேலை செய்யறோம்ன்றது முக்கியம் இல்லடா வேலை செய்யறோமா அதான் முக்கியம் கீப் இட் அப் இது உங்க அம்மாட்ட நீ வாங்கி கொடுத்த கிஃப்டா கொடுத்துரு யூ நோ ஹி இஸ் மை சன் இன்ட்ரோ듀சிங் வேற ஏடா உங்க அப்பா பேர் என்ன மிஸ்டர் பத்மநாபன் மிஸ்டர் வாடி வா 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 அப்பா மாமாவை கூப்பிடுவா நீ வேற டேய் லவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் தில்லடா ஏண்டா இப்படி பயந்து சாகுற உன் கூட தான் நான் வந்தேன்னு எங்க அப்பனுக்கு தெரிஞ்சது இந்த வயசுலயும் பேண்ட்டை கழட்டி பட்டைக்ஸ்லயே அடிப்பான் வா வா வந்து பர்ஸ காலி பண்ணு ஹரிச்சந்திரு ஒரு கால் இல்லாம நீ எப்படிடா வாழ போற எப்படி வாழ போற அண்ணா கொஞ்சம் தள்ளி ஒரு கால் போன ஏண்டா டேய் ஒரு போன் போட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதாடா அது ஏன்டா காலை நாமப்படுத்துற எங்க ஊர்ல அப்படித்தானே சொல்லுவாங்க எந்த ஊர் உங்க ஊரு திருப்பாச்சி திருப்பாச்சியா போங்கடா போங்கடா அப்ப காலு போங்கடா போங்கடா போ இந்த ஹாஸ்பிடல்ல பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதா காலையில இருந்து காலையே நாமப்படுத்திட்டு இருக்காங்களே பேசாம லீவை போட்டு கடப்பக்கம் போயிட வேண்டியதா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண பிறகு இப்பெல்லாம் கலப்படமே இல்ல இன்னைக்கு நிம்மதியா உட்காந்து சாப்பிட வேண்டியதா என்ன டார்ச்சர் சார் சைடிஷ் என்ன வேணும் சைடிஷ் ஊரா இருந்தா கொடுப்பா ஊரா இருக்கிறாக்கியா நீ என்னப்பா அது லெக் பீஸ் சார் அப்படின்னா கோழி காலு அது தெரியுது வலது காலா இடது காலா யாருக்கு சார் தெரியும் அது பாத்தீங்களா தம்பி கோழிக்காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல அப்புறம் எப்படி சாப்பிடுறது ஐயோ கோழி அண்டாவில போட்டு அழைச்சிருக்கனால அது எந்த காலம் எவனுக்கே தெரியும் குடுக்கிற காலத்துட்டு போயா உங்களுக்கு தெரியாது தம்பி அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் யாரு ஏன் மச்சான் கந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டான் இந்த சொத்தெல்லாம் நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி 4 பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன் வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 போய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வலது கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டான் ஆஹா வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமே ஓடிடுவானா சரியா அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம் என்ன தம்பி லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய என்னைக்கே மச்சானே வலது கால நொறுக்கிட்டு போனானோ அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழிக்கால கடிச்சாலும் சரி என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன் இது வலது காலா இடது காலான்னு தெரியாதுட்டு போயிட்டான் நீங்களாவது சொல்லுங்க தம்பி சொல்லுங்க 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 சொல்றியா சொல்றியா ஐயா சொல்றீங்களா சொல்றீங்களா மச்சான் தம்பி 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 என் மச்சான் சொல்றான் அவனோட வலது காலை மட்டும் வெட்டினா போதுமா அதுல என்ன கஞ்சத்தனம் எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா அவனை கொண்டாந்து நேர நிறுத்தி நடு மண்டையில இருந்து வெட்டி 2ஆ பிளந்துருன்னு அது கரெக்ட் தானே தம்பி கரெக்ட் தானே கரெக்ட் தானே சொல்லுப்பா 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 என் மச்சான் அவனுடைய மூஞ்சிய பாதி வரைஞ்சிட்டான் இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை அவனுடைய முகரையை கண்டுபிடிச்சு 2ஆ பிளந்துருவேன் என் மட்டும் ஆசை எப்படி அட பாவிகளா சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம் ஆமா இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சனெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே உனக்கு எந்த ஊரா ராஜா காரைக்கால் ஊரு பேர்லயும் காலா போகடா தம்பி ரொம்ப சாப்பிட்டுச்சு ஹாய் அங்கிள் ஹாய் அங்கிள் யாரு என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியும் என்ன தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் அங்கிள் நாம எப்ப மீட் பண்ணோம் நீங்க வெங்கடாச்சலபதியோட ஃபாதர் தானே ஐம் ரைட் என் பையனா எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் கால் அடிபட்டு எங்க ஹாஸ்பிடல்ல தானே அட்மிட் ஆயிருந்தாரு அப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் நான் தான் நீங்க கூட அவரை பார்க்க வரும்போது பெல்ட் எல்லாம் கழட்டி அடிக்க போனீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஞாபகம் வந்துச்சா ஓ ஐ டோன்ட் ரிமெம்பர் கம் இன் டேய் கவலை எடுத்துட்டு வாடா யூ ஃபீலிங் கோல்ட் யா
Oh, young girls must not feel cold. அத்தாலே பயமா இருக்கு. பார், எந்த பக்கம் பார்த்தாலும் பீரங்கி வெடிகுண்டு. ஒரு ஐயர் குடும்பம் மாதிரியே தெரியல. இந்தாங்க டவல். இப்போ உங்களுக்கு கால் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. கேக்குறாங்கல்ல, நடந்து காட்டுற. நல்லா நடக்கிறானா? யா அங்கிள், இப்போ அவரு கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தானே இருக்காரு? பிறந்ததுல இருந்தே ரெஸ்ட்ல தானே இருக்கான். நடுவுல ஒரு 10 நாள் ஹாஸ்பிடல்ல இருந்தான். அங்கேயே ரெஸ்ட் தானே. கம்பவுண்டர் வேலை கூட லாய்க்கு இல்லையே. லுக், உன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட பெத்த பையனை பத்தியே இப்படி மரியாதை எல்லாம் பேசுறிய. அதனாலதான் இந்த காலத்து பசங்க அப்பனையே மதிக்கிறதே இல்ல. இவனாவது கொஞ்சம் மதிக்கிறான். சுத்த கிராக்கா இருக்கிய. அம்மா, where are you staying? ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன். இப்போ ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்கறேன். மந்த்லி 15,000 salary, 10,000 சேவ் பண்றேன். 5,000 ஜாக்கெட் மணி. பாத்தியாடா? பாத்தியாடா? யாரும் இல்லாத பொண்ணு அண்ணன் தடியா இருந்து சம்பாதிக்கிறான். இவ்வளவு பேர் இருந்தோம் நீ அவ கால்ல விழுந்து கும்பிடு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். டாக்டர், இடி இடிச்சு மழை நின்னு போச்சு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓ, புறப்படுறீங்களா? அப்ப நான் கிளம்புறேன். பாய் அங்கிள். வா, நீ இந்த பக்கம் வந்தனா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ. அடிக்கடி வந்து பத்த வச்சுட்டு போ. இந்த எக்ஸ்கியூஸ் மீ, டவல் எங்களுக்கு. சாரி. நான் பார்க்கறேன், நான் பார்க்கறேன். That's good. பார்த்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன், ஏன் மரியாதை போயிருக்கும். வெங்கிட்டு, நான் நினைச்சேன்டா 3 நாள் வர வேண்டிய நீ 10 நாள் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும் போதே உடைஞ்சது உன் கால் இல்ல, மனசு. இதே மாதிரிதான் 1950ல. தாத்தா, இது அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. 1950 இந்த மேட்ரு. டோன்ட் வரி. எனிவே வி சால்வ் தி பெஸ்ட். சுத்த காவாலி பே கூட்டமா உள்ள இருக்கு. என்ன பிடிவாதம்? காலை வெட்டாம விடமாட்டேன்னு 4 பொண்டாட்டியோட வந்து உட்காந்துருக்கானையா. நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? என்ன பழிக்கு பழிதான் வாங்கணும்னா இந்த நாடு எப்படா முன்னேறும்? அடம் பிடிக்கிறாங்களே ஐயா. சரி, ஒரு கால் போனதுக்கு பின்னால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலையே. பாப்போம். என்னென்ன ஒரு காலை காணும் ஒடிஞ்சு போச்சா? முடியணுமா உனக்கு? ரொம்ப நாள் எதிர்பார்க்கறியோ? எவ்வளவு வேலை இருக்கு? என் வேலையாவே அலையடி. மிச்சக்காரர, உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல கால் ஒட்டிக்கிச்சான். இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என் கால் ஓட்டுனது எனக்கு தெரியும்டா. இன்னும் 20 நாள் ஆனாலும் சரி, அவனை தேடி பிடிச்சி அவன் காலை வெட்டாம விட மாட்டேன்டா. சரி சரி சரி, கோபப்படாதீங்க. ஒட்டது மறுபடியும் விளையிற போகுது. பாத்து பாத்து பாத்து. அண்ணே, அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாங்க அண்ணே, வாங்க. 50K அள்ளி தெளிப்பீங்க. 100ண்ணே. வரேங்க. போடாகிறாருல. இல்லங்க, வாங்க. ஐயோ, சொல்றா. அன்னைக்கு வண்டியை ஏத்தி என் காலை உடைச்சது யாரு? சொல்றா, சொல்லு. மரியாதையா சொல்லுடா. அப்படியே உங்க பின்னாடி ஒரு வண்டி ரிவர்ஸ்ல போகுது பாருங்க. பிரியா, ஐயோ, கொலகாரிகளை கூப்பிடுறாங்க. என்னங்க என்ன அன்னைக்கு காலை உடைச்சவன் அவன் தாண்டி. புடிங்கடி. நாலு பேர்ட்டி மாட்டில நசிச்சு பிரிக்கிறாளே. என்னடா இது? ஹாஸ்பிடலுக்குள்ள ஸ்கேட்டிங் பண்ற?
வாட் இஸ் திஸ்? ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இங்க நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவனை வேற எங்கேயா தள்ளிட்டு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் எங்க போவே எப்படி தப்பிப்பேன்? உள்ள போயிட வேண்டியதா. யார் பண்ணி சினிமா? அட பாவியா, இங்க இதுல நடக்குதா? ஏய் சீக்கிரம் ஓடியா, வேற போலாம், ஓடியா ஓடியா. இந்த இடத்துல அவங்க அடிச்சு ஒருத்தருக்கு நம்மளே பேண்டேஜ் போட வேண்டியதா. ஏய் வெங்கடாச்சலபதி, வெங்கடாச்சலபதி. யாருக்கோ என் மேல ரொம்ப பக்தி போல. ஏய் வெங்கடாச்சலபதி. ஏரியா கூப்பிடுறா. அடிக்கிறானே, அவத்து காட்ட. கையெடு. சாரி. அப்பா நில்லுடா. ஐயோ ஐயோ பாவமே, நம்ம புருஷனுக்காச்சும் ஒரு காவது அடிபட்டிருக்கு. இவருக்கு உடம்பு முழுக்க முறிஞ்சு போயிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் பேசிட்டு காண கம்பவுண்டிங்களா அலைவானுங்க. இவ பார்த்தேன் உனக்கே கையில வச்சுக்கிட்டு. பாய்ஸ், எஸ் மேடம். யார் இந்த பாடியை வெளியே தூக்கி போட்டது? தெரியலங்க மேடம். தூக்கி மார்ச்சுவாரில போடுங்க. ஓகே மேடம். தூக்குடா. இடுப்புல இருந்து கையடுறா. அதான் இங்க யாரும் இல்லையே. இம்ச பண்றடா நீ. உன்கிட்ட பண்ண வேற யார்கிட்ட பண்றது? டேய், அங்க உட்காரு. ஏன்டா இப்படி பப்ளிக் பிளேஸ்ல நியூசன்ஸா நடந்துக்கிற? இனிமேல் நான் உன்னை நியூசன்ஸ் பண்ணாம இருக்கணும்னா இப்பவே ஒரு லிப் கிஸ் கொடு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நோ, எனக்கு இப்பவே வேணும். முடியாது. கம் ஆன். யாராவது ஆளுக்குள்ள தனியா நின்னு ஃபீல் பண்றது? ஆஹா, எஸ்கேப் ஆயிட்டாலே. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களுக்கு பாடம் நடத்த போறேன். டாக்டர், பாடம் நடத்தும் போது யாரும் பேசக்கூடாது. இல்ல பாடி பேசுது டாக்டர். நான் எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? ஏன் எல்லாரும் இங்க பார்த்துட்டு ஓடுறாங்க?